அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போன வீடியோவில் இது வரைக்கும் பார்த்துருப்போம்ப்பா. ஃபுல்லாக தான் ரெக்கார்ட் பண்ணேன். ஆனால் 10 நிமிஷத்துக்கு மேலே போஸ்ட் பண்ண வேணாம், நிறைய கமெண்ட்ஸ் வந்ததால் பாதியாக எடிட் பண்ணிட்டேன். போன தடவை எடிட் பண்ணதே இது பேலன்ஸ் இருக்குது, அதை இப்போ வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன் இன்ஷா அல்லாஹ். நெக்ஸ்ட்லேருந்து வந்து ஹாஃபே வந்து ரெக்கார்ட் பண்ணி ஹாஃபே வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் வந்தது எல்லாமே வந்து மத்தாக்கள் தான்ப்பா. அதனால் வந்து எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது, சிம்பிள்ஸ் மாறியும் வராது. இதுக்கப்புறம் சிம்பிள்ஸ் மாறியும் வரும். அது வந்து நம்ம நீட்டியும் ஓதக்கூடாது, கொஞ்சம் கவனமாக பாருங்கள் சரிங்களா. ஃபா யா ஜே ஃபி, யா ஜேர் இழுக்கணும். ஃபா லி ஜப ஃபா, ஃபா வா பேஷ் ஃபூ, க க அந்த சவுண்ட் வரும்னு சொன்னோமா. காஃப் வா பேஷ் கூ, காஃப் லி ஜப கா, காஃப் யா ஜே கீ, காஃப் யா ஜே கீ, காஃப் யா ஜபர். நம்ம என்ன சொன்னோம், ஜேர் வந்து யா வந்தால் தான் இழுக்கணும். இங்கே ஜபர் வந்திருக்கு பாருங்கள். இதோட பேர் என்ன தெரியுமா? இதோட பேர் வந்து லீனுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து இந்த எஸ்என்எல் குரானில் கொடுக்கப்படலை. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எஸ்என்எல் குரானில் வந்து எடுத்துக்காட்டுகள் நிறையா இருக்கும், ஆனால் வந்து இந்த ப்ராப்பரான அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த புக் பார்க்குறோம் இல்லையா, அதில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இதை வந்து நம்ம இழுக்கக்கூடாது, அதை மட்டும் வந்து இப்போதைக்கு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஜேர் வந்து யா வந்தால் தான் இழுக்கணும், ஜபர் வந்து யா வந்தால் இழுக்கக்கூடாது. காஃபியா ஜபர் கை, கை அவ்வளோதான். கீ கை அந்த மாதிரி கிடையாது. ஜேர் வந்து யா வந்தால் கீன்னு இழுக்கணும், ஜபர் வந்து யா வந்தால் இழுக்கக்கூடாது. காஃப் அலி ஜப கா, காஃப் வாவ் பேஷ் கூ, லாம் வாவ் பேஷ் லூ, லாம் யா ஜே லீ, லாம் அலி ஜப லா, மீம் அலி ஜப மா, மீம் வாவ் பேஷ் மூ, மீம் யா ஜே மீ, நூன் யா ஜே நீ, நூன் வாவ் பேஷ் நூ, நூன் அலி ஜப நா, வாவ் அலி ஜப வா, வாவ் வாவ் பேஷ் ஊ, வா யா ஜப வை. வை பாருங்க, இதை இழுக்கக்கூடாது. நம்ம என்ன சொன்னோம், ஜேர் வந்து யா வந்தால் தான் இழுக்கணும். இங்கே ஜபர் வந்திருக்கு, மத்தா கிடையாது, இழுக்கக்கூடாது. வை வை கிடையாது, வை குரிலாக தான் நம்ம வந்து படிக்கணும். வாவ் யா ஜே வி, இதை இழுத்து ஓதுறோம், ஏன்னா இது வந்து யாயே மத்தா. ஜேர் வந்து யா வந்திருக்கு பார்த்தீங்களா, இங்கே ஜபர் தான், இது இழுக்கக்கூடாது. யாவும் ஜேரும் நண்பர்கள், அதனால தான் வந்து நான் அப்படி சொன்னேன். யாவும் ஜேரும் நண்பர்கள், இது வந்தால் தான் இழுக்கணும். ஹா யா ஜே ஹீ, ஹீ கொஞ்சம் ஹெவியா. ஹா லி ஜப ஹா, ஹா ஹா வா பேஷ் ஹூ, ஹம்சா வா பேஷ் ஊ, ஹம்சா அலி ஜப ஆ, ஹம்சா யா ஜே ஈ, யா ஜே ஈ, யா அலி ஜப யா, யா வா பேஷ் யூ. இது பாருங்கள், மத்தாக்கள் முடிஞ்சிருச்சு. இங்கே ஒரு 2 இடத்துல மட்டும் வந்து இதுவும் வந்து அந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்திருக்கும், எடுக்கக்கூடாமல் இருக்கிறதுக்காக லீனுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இது. இதுக்கப்புறம் பாருங்கள், ஃபுல்லாக வர்றது வந்து அதுவாகவே இருக்கும் மத்தாக்களை தாண்டி. இதெல்லாம் வந்து நம்ம இழுக்கவே கூடாது, கொஞ்சம் கூட சற்றும் நம்ம வந்து இழுக்காமல் அப்படியே எப்படி குரல் ஓதிட்டு போனோமோ அப்படி தான் ஓதிட்டு போகணும். அதனால தான் வந்து இந்த சிம்பிள்ஸ் மரணம் செய்யுங்க அப்படின்னு சொன்னது. இந்த சிம்பிள்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, ஜபர் வந்து அலிஃப் வரணும், ஜேர் வந்து யா வரணும், பேஷ் வந்து வா வரணும். இந்த 3 வந்தால் மட்டுமே நீட்டி ஓதணும், இது என்ன வந்தாலும் நீட்டி ஓதக்கூடாது. பாருங்கள், ஹம்சா வாவ் ஜப அவ், அவ் அவ் சீக்கிரமாக ஓதுறோம். அவ் கிடையாது, இழுக்கக்கூடாது. பா வா ஜப பவ், பவ். என்ன நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வாவும் பேஷும் தான் நண்பர்கள், வாவும் ஜபர் கிடையாது சரிங்களா. தா வா ஜப தவ், சா மெலிசா, சா வா ஜப சவ், ஹம்சா யா ஜப ஐ, பா யா ஜப பை, தா யா ஜப தை, சா யா ஜப சை, ஜீம் யா ஜப ஜை. இது எதையுமே நம்ம இழுக்கலை. ஏன் இழுக்கலை, என்ன ரீசன் சொல்லுங்கள். ஏன்னா ஜேரும் யாவும் தான் பார்ட்டர்ஸ் நம்ம சொன்னோமா, இதை இழுக்கணும். ஹீ இதை இழுக்கக்கூடாது. இதுக்கு பேர் வந்து லீன், மத்தா கிடையாது, மத்தா தான் இழுக்கும், லீன் இழுக்கக்கூடாது. இது எதுவுமே வந்து நம்ம இழுக்கக்கூடாது. ஜேருக்கு யா, ஆனால் இங்கே ஜபர் தானே வந்திருக்கு, இழுக்கக்கூடாது இல்லையா. பாருங்கள், வாவுக்கு பேஷ், இங்கே எல்லாம் ஜபர் தானே வந்திருக்கு, அதனால் நம்ம வந்து இதையும் இழுக்கலை. ஹாயா ஜப ஹை,
ஹாவ் ஜப ஹவ், ஹாவ் ஜப ஹவ், எல்லாமே ஜபர்கள் தான். பார்த்தீங்களா? இது எதுவுமே நம்ம வந்து இழுக்கக்கூடாது. ஹாயா ஜப ஹை, தால்யா ஜப தை, தால் வாவ் ஜப தவ், வால் வாவ் ஜப தவ், ராயா ஜப ரை, ராயா ஜப ரை. ஜபர் வந்து அலிஃப் எம்டியாக வரணும். ஜேர் வந்து யாக்கு பின்னாடி சுக்குன் இருக்கணும். பேஷ் வந்து வாக்கு பின்னாடி சுக்குன் இருக்கணும். இதுதான் வந்து ரூல். 3 மத்தாக்களுக்கான ரூல். இது எதுவுமே வந்து இங்கே இல்லை. இங்கே வாக்கு முன்னாடி பேஷ் இல்லை. வாக்கு முன்னாடி பேஷ் இல்லைன்னா நம்ம இது எதுவுமே வந்து இழுக்கக்கூடாது. இங்கே யாக்கு முன்னாடி ஜேர் இல்லை. யாக்கு முன்னாடி ஜேர் இல்லைன்னா இதையும் நம்ம வந்து எதுவுமே வந்து இழுக்கக்கூடாது. சரிங்களா? ராவா ஜபர் ராவ், ராலி ஜபர் ரா. இது நம்ம ஏன் இழுக்கிறோம்? ஏன்னா அலிஃப் மத்தாக்கான ரூலே அதுதான். ஜபரும் அலிஃப் எம்டியாக வரணும். இதை இழுக்கலாம். ராவா பேஷ் ரூ, இதே நம்ம வந்து இழுக்கிறோம். ஏன்னா வாக்கு முன்னாடி பேஷ் இருக்குது. பேஷ் வந்து வா வந்தால் தான் இழுக்கணும். ரோ, ராயா ஜே ரீ, ஜாயா ஜே ஜி. இதுவும் ஜேர் இதுவும் ஜேர், ரெண்டுமே வந்து நம்ம வந்து தாராளமாக இழுக்கலாம். ஜாயா ஜப ஜை, ஜை பாருங்கள். நம்ம என்ன சொன்னோம்? யாக்கு முன்னாடி ஜேர் தான். இங்கே பார்த்தீங்களா? இது கரெக்டாக இருக்குது. யாக்கு முன்னாடி ஜபர், இது இல்லை. அதனால் இது வந்து இழுக்கக்கூடாது. ஜை சொல்லக்கூடாது. ஜை குறியிலாக ஓதணும். ஜாலி ஜப ஜா, ஜாவா ஜப ஜவ், ஜவ். இங்கே பாருங்கள். ஜாவா பே ஜூ, ஜூவை இழுக்கிறோம், ஜவ் இழுக்கிறதில்ல. ஏன்னா நம்ம என்ன சொன்னோம்? வாவும் பேஷும் வந்தால் தான் இழுக்கணும். வாவும் ஜபரும் வந்தால் இழுக்கக்கூடாது. சரிங்களா? சீன் வாவ் பேஷ் சூ, சீன் வாவ் ஜப சவ். புரியுதுங்களா? பேஷ் வாவ், வாவ் பேஷ், இதுதான் வந்து பார்ட்னர்ஸ். ஜபர் கிடையாது. அதனால் இது இழுக்கக்கூடாது. இது தான் இழுக்கணும். சீன் அலி ஜப சா, சீன் யா ஜே சி, சீன் யா ஜப சை, சை சி சை. வித்தியாசம் புரிஞ்சுதுங்களா? ஜேரும் யாவும் தான் பார்ட்னர்ஸ். ஜபர் கிடையாது. நம்ம இதை இழுக்கக்கூடாது. ஃபாயா ஜபா ஃபை, இதையும் இழுக்கக்கூடாது. ஃபாலி ஜபா ஃபா, ஃபாவா பேஷ் ஃபூ, ஃபாயா ஜே ஃபி, ஃபாவா ஜபா ஃபவ், ஃபவ். ஃபூ இழுத்தோம், ஃபவ் இழுக்கலை. ஏன்னா பேஷும் வாவும் தான் பார்ட்னர்ஸ், யாவும் ஜேரும் தான் பார்ட்னர்ஸ். இதையும் நம்ம இழுக்கலை, இதையும் நம்ம வந்து இழுக்கலை. புரிஞ்சுதுங்களா? எவ்வளோ சீக்கிரம் அந்த சிம்பிள்ஸ் நீங்கள் மரணம் செய்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து நல்ல தெளிவாக வந்து புரியும். லாம் வாவ் ஜபல் லவ், லாம் அலி ஜபல் லா, லாம் யா ஜபல் லை, லாம் யா ஜே லீ, லீ இழுக்கிறோம், லை இழுக்கலை. ஜேரு யா ஜபர் இழுக்கக்கூடாது. லாம் வாவ் பேஷ் லூ, லூ இழுக்கிறோம், லவ் இழுக்கலை. ஏன்னா பேஷும் வாவும் தான். ஜபர் கிடையாது. இது இழுக்கக்கூடாது. ஜீம் வாவ் பேஷ் ஜூ, ஜீம் யா ஜபர் ஜை, ஜபர் இழுக்கக்கூடாது. யா வந்தால் ஜேர் இருந்தால் மட்டும்தான் இழுக்கணும். ஜீம் வாவ் ஜபர் ஜவ். இங்கே பாருங்கள். வாவுக்கு முன்னாடி பேஷ் இல்லை. வாவுக்கு முன்னாடி ஜபர் தான் இருக்குது. இழுக்கக்கூடாது. ஜீம் யா ஜே ஜி, ஜீம் அலி ஜபர் ஜா, ஹா யா ஜப ஹை, ஹை, ஹாவா ஜப ஹவ், ஹவ். இது ரெண்டுமே வந்து இழுக்கக்கூடாது. ஏன் சொல்லுங்கள்? ஏன் கமெண்ட் பண்ணுங்கள். இதற்கான ரீசன் நான் வீடியோவில் எங்கேயுமே சொல்லிக்க மாட்டேன். நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையான்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதற்காக. ஐன் வாவ் ஜப ரவ், ரவ். ஐனுக்கு அந்த ஆ சவுண்டு வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கலாம். போக போக இன்ஷால்லா நல்லா கிளியராக வந்துடும். ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, விடாதீங்க. ஐன் யா ஜப ஐன், ஐன். பேஷ் இல்லை, ஜபர்தான் இருக்குது, அதனால் இழுக்கக்கூடாது. ஜேர் இல்லை, ஜபர்தான் இருக்குது, அதனால் இழுக்கக்கூடாது. ஒயின் யா ஜப ஒய், ஒயின் வாவ் ஜப ஒவ். இங்கே ஜேர் இல்லை, இங்கே பேஷ் இல்லை. இதையும் இழுக்கக்கூடாது, இதையும் இழுக்கக்கூடாது. காஃப் வாவ் ஜப கவ், காஃப் யா ஜப கை, கவ், கை. இங்கே வாவுக்கு முன்னாடி பேஷ் இல்லை, இங்கே யாக்கு முன்னாடி ஜேர் இல்லை. அதனால் இது ரெண்டுமே நம்ம வந்து இழுக்கக்கூடாது. மீம் யா ஜப மை, மீம் வாவ் ஜப மவ். இங்கே ஜேர் இல்லை, இங்கே பேஷ் இல்லை. அதனால் இதையும் நம்ம வந்து இழுக்கக்கூடாது. புரிஞ்சுதுங்களாப்பா? இது ரெண்டும் வந்து
ஃபாஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி யார் கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ இன்ஷா அல்லாஹ் அவங்களோடைய இமேஜ் வந்து நான் ஷேர் பண்ணி வைப்பேன். இன்னும் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டு தான் இருக்கீங்க, நான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணல. சென்ட் பண்ணுங்கள், நீங்கள் ஓதுன அளவுக்கு சென்ட் பண்ணுங்கள். அதாவது 26 பக்கம் வரைக்கும் நடத்தியிருக்கோம். 26வது பக்கம் வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதில் நீங்கள் ஒரு வரிசையும் ஓத அனுப்பிச்சிங்கன்னா, நீங்களே வந்து உங்கள் பேர் எடிட் பண்ணி உங்களோட ஊர் எடிட் பண்ணி நீங்கள் போட்டு அனுப்பிச்சிட்டிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அதை வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். யூடியூப்பில் நான் எடிட் பண்ணி போட்டு வச்சுருவேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து நான் ஓதி அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு வந்து தாராளமாக ஷேர் பண்ணலாம். சரிங்களா? இது வரைக்கும் வந்து நான் வந்து ஓதி காட்டியிருப்பேன். இதெல்லாம் இல்லை, ஏன்னா இதெல்லாம் வந்து வார்த்தைகள் மாதிரி. இது வரைக்கும் மட்டும்தான் சிம்பிள்ஸ் வந்திருக்கு. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இது வந்து நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்து எடுத்தீங்கன்னா ஷார்ட்ஸில் வந்து இதெல்லாம் நான் எப்போவும் அப்லோட் பண்ணியிருப்பேன். இன்ஷா அல்லாஹ் போய் பாருங்கள். பாரிக்கலை போலவே குர்ஆன் ஓத ஆசை இருக்கிறவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.